6 மாசமா செஞ்சு 40 பேரால விரிக்கப்படும் ஆச்சரிய கொடை. 20 வருஷம் கழிச்சு அண்ணாமலையாருக்கு மீண்டும் கம்பீரமா நிற்கும் திருக்கொடைய பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த உலகத்துல இருக்கிற நிறைய நாட்டு பக்தர்களால கொண்டாடப்படக்கூடிய ஒரு நகரம்தான் திருவண்ணாமலை. பல சித்தர்கள் தேடி தேடி சென்று ஒரு இடத்தை அடைஞ்சு அங்கு சிவனை உணர்ந்தார்கள் என்றால் அதுவும் இந்த திருவண்ணாமலை தான். கைலாயத்துல லிங்கம் இருப்பதால கைலாயம் சிறப்பு. ஆனால் லிங்கமே இங்க மட்டும்தான் மலையா இருக்கிறதுனால திருவண்ணாமலைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்கு. திருவண்ணாமலைன்னு சொன்னாலே நமக்கு தோன்றது ஒரே ஒரு விஷயம்தான், அதுவும் கார்த்திகை தீபம்தான். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாசம் நடைபெறும் தீப திருவிழாவை பார்க்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவியறது வழக்கம். அந்த வகையில இந்த வருஷத்துக்கான திருவிழாவை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிய தொடங்கிட்டாங்க. இந்த வருஷத்திற்கான கொடியேற்றமானது கடந்த 4ஆம் தேதி ஏற்றப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகள் கொண்டாடப்பட்டு வருது. அந்த வகையில உலகில் எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் இல்லாத வகையில் இங்க மட்டும் மிக பெரிய திருக்குடை ஒண்ணு இருக்கு. இத வெறும் வார்த்தைகளால நம்மளால சொல்லிவிட முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு. நாட்டுக்கோட்டை நகரத்தார் மக்களால சுமார் 5 தலைமுறையாக ஆண்டாண்டு காலமா ஒரு திருக்குடை ஒண்ணு செய்யப்பட்டு அண்ணாமலையாருக்கு அன்பளிப்பாக வழங்கப்பட்டு வருது. உலகத்துல எந்த கோயில்களையும் இல்லாத அளவுக்கு இந்த கொடை 26 அடி உயரமும் 18 அடி அகலமும் இருக்கு. சுமார் 6 மாசமா இந்த கொடைக்கான தயாரிப்பு பணி நடந்துட்டு இருக்கு. 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம்தான் அண்ணாமலையாருக்கு இந்த சைஸ்ல பெரிய கொடை பிடிக்கிறாங்க. இந்த கொடைய 40 பேரு தங்களோட முழு பலத்தைய காமிச்சு அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்ல சொல்ல கூடவே வாத்தியம் அடிக்க அடிக்க பக்தி பரவசத்தோட இந்த கொடைய விரிக்கிறாங்க. எல்லாரும் அண்ணாந்து பார்த்தா தெரியும், கொடையோட மேல் பகுதிய கொடைக்காம்புன்னு சொல்றாங்க. சிவபெருமானோட பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமாக இருக்கும் ஒரு தலம், நினைச்சாலே முக்தி தரும் ஒரு தலம்னு இது மாதிரி ஏகப்பட்ட சிறப்புகளையும் ஆச்சரியங்களையும் கொண்ட திருவண்ணாமலையில் இந்த திருக்குடையும் ஒரு சிறப்புன்னு சொன்னா அது ஆச்சரியமே இல்லை. எல்லாம் வல்ல அண்ணாமலையாரின் துணை கொண்டு 20 வருடம் கழித்து சுவாமிக்கு 18 அடி அகலம் கொண்ட ஒரு பெரிய கொடை சாற்றப்பட்டது. பக்தர்கள் அனைவரும் மிகவும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்தார்கள். பழைய 16 கால் மண்டபத்தில் எழுந்தருளி இருக்கின்ற போது இந்த கொடை சாற்றப்பட்டது. அதன் பிறகு இப்பொழுது 20 வருடம் கழித்து மண்டபத்திற்கு வெளியே சுவாமியை அழைத்து பெரிய கொடை சாற்றப்பட்டது. 18 அடி சுற்றளவு கொண்ட பெரிய கொடை. எனக்கு தெரிந்த வரையில் உலகத்தில் இந்த அளவு பெரிய கொடை எங்கேயும் சாற்றப்படவில்லை. ஜெகடையனுடைய அளவுக்கு ஏற்றவாறு கொண்டு 20 அடி பெரிய கொடை சாத்தப்பட்டது. வேற எங்கும் இந்த போன்ற ஒரு கொடை கிடையாது. 18 அடி ஒரு பக்கத்துக்கு 9 அடி, 2 பக்கத்துக்கு 18 அடி கொடை சாற்றப்பட்டது. 6 மாத காலம் நாட்டுக்கோட்டை நகரத்தாருடைய உபயம், இந்த வாகனம் அவர்களுடைய தான், அவர்களுடைய உபயத்தின் காரணமாக செய்யப்பட்டது. மற்ற ஊர்ல இருக்குள்ள கொடை அதோட அதுக்கும் இதுக்குள்ள மற்ற ஊர்கள் அதிகபட்சமாக 15 அடி, நம்ம அதுல 20 அடி போட்டிருக்கோம். நம்ம எத்தனை பேர் இதனுடைய மொத்த பணியில் ஈடுபட்டது சுமார் ஒரு 40 பேர். இது போன்ற விரிக்கும் அமைப்பு வேற எந்த ஊரிலும் இல்லை. இந்த மண்டபத்தினுடைய அளவு சிறியதாக இருந்த காரணத்தினால் சாற்றப்படவில்லை. பழைய மண்டபம் 16 கால் மண்டபம் 1996 வருஷம் எரிந்து விட்டது. அதற்கு முன்பாக இருந்த காலகட்டத்திலே இதே போன்ற பெரிய கொடை சாத்தப்பட்டது.